ஞானத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. மகிழ்ந்தால் இங்கு உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. வார்த்தை இங்கு மனுவானார், நம் வாழ்வில் என்றும் குடிகொண்டார். அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலியாக விளங்கும் ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட முன் தயாரிப்பாக 3 நாள் தியானத்தை இன்றைக்கு நாம் துவங்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய வியாகுல அன்னையின் பரிந்துரையும் பராமரிப்பும் பாதுகாப்பும் இந்த 3 நாள் தியானம் நல்லபடியாக அமைய இந்த நேரத்திலே இப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த 3 நாள் தியானத்தை நடத்துவதற்காக நமக்கு வருகை புரிந்திருப்பவர் அருட்பணியாளர் ரிச்சி வின்சென்ட் அவர்கள். தந்தை அவர்கள் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த குருவானவர். தந்தை அவர்கள் சமூக தொடர்பு பணிக்குழுவினுடைய செயலாளராக தன்னுடைய பணியை சிறப்பாக தன்னுடைய மறை மாவட்டத்திலே செய்து வருகிறார்கள். இந்த நேரத்திலே தந்தை அவர்களின் பணி சிறக்கவும் சிறப்பாக இந்த 3 நாள் தியானத்திலே அவருடைய வார்த்தையின் வழியாக கடவுள் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தை தொட வேண்டுமென இந்த நேரத்திலே மன்றாடுவோம். நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய அந்த ஒரு சொல் யாரோ ஒருவருடைய வாயில் ஒளிந்திருக்கிறது. எனவே அந்த வார்த்தை நம்முடைய அருட்பணியாளர் செயல்கள் வழியாக வார்த்தையின் வழியாக நம்முடைய உள்ளத்தை தொட இந்த நாளிலே தொடர்ந்து வருகின்ற தியானத்திலே குடும்பமாக முழுமையாக பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த நேரத்திலே அருட்பணியாளர் ரிச்சி வின்சென்ட் அவர்களை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சார்பாகவும் இறைமக்கள் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இரு கரம் கூப்பி மகிழ்வுடன் கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக நாம் துவங்க இருக்கிற திருவிழாவின் முன்னேற்பாடான இந்த தியானம் நல்லபடியாக அமைய இறையருள் வேண்டி இப்பலியிலே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு தடையாக இருக்கிற நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவிகளை மீட்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை தந்தையோடு ஒப்புரவாக்கிடும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்கு பரிபூரண வாழ்வு வழங்கிடும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக.
இறைவா, தூயாவியாரின் ஒளியினால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களுக்கு அறிவூட்டுகின்றீரே. அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராயிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றாரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே, ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுற செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைக்குலைய செய்வேன். அப்பொழுது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் மீட்புச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறை பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்திடுவேன். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்திடுவேன். கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டே? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி
உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்திடவே. கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்திடவே. அப்பொழுது நான் கடவுளிடம் பீடம் செல்வேன், என் மனம் மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்திடவே. கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்திடவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. துய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த முன்பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த முன்பாதையிலே, நின் சித்தம் போல் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான இரத்தத்தால், பரிசுத்தமான இரத்தத்தால் பரிசுத்தம் ஆக்கிவிடும் என்னை, பரிசுத்தமாக்கிவிடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, பலிபீடத்தில் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். தூய ஆவியாரின் ஒளியினால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரேயம் தூயனல் தந்தையே, என்றும் வாழும் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடமும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே அது தகுதியும் நீதியும் உன்னதமும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பினிற்குரிய உன்னதமான செயலுமாகும். கிறிஸ்துவின் உலகம் அனைத்துக்கும் மேலே ஏறி சென்றுவும் வலப்பக்கம் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை உம் சொந்த பிள்ளைகளின் மீது பொழிந்தார். ஆகவே என்றும் என்றென்றென்றும் வானக தூதர்களின் ஆணைகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து இதயப்பற்றோடு உம் புகழ் பாடி குரலினை எழுப்பி நாங்களும் ஆர்வமாய் பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரனுடைய திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளியும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆலயத்தின் பாதுகாவலியுமான புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எப்போ பார்த்தாலும் இந்த நற்கருணை முடிஞ்ச உடனே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு, எது? ஆண்டவருடைய வசனம்தான். ஆண்டவருடைய வார்த்தையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி. எது பயிற்சி? இந்த திருவிருந்து கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அருளடையாளம் கொண்டாடுறது, இதுதான் இறை வார்த்தையினுடைய பயிற்சி. அப்போ ஒவ்வொரு பூசையிலையும் குருவானவர் சொல்வார், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிஞ்சு. என்ன துணிவு? இதுவரைக்கும் நம்ம கடவுளுக்கு பிள்ளை கிடையாது. இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினதுனால, அவரை வார்த்தையான கடவுளாக ஏற்றுக்கொண்டதுனால கடவுளுக்கு பிள்ளையா மாறிட்டோம் இல்லையா? அதனால நமக்கு துணிஞ்சு இன்னைக்கு சொல்லலாம். என்னன்னு? அவர் நமக்கு அப்பான்னு சொல்லலாம். இல்லாட்டி கடவுள் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. யோசித்து பாருங்க, நம்ம புள்ள தவிர வேற யாராவது ரோட்டில் போகிற புள்ள நம்மளை அப்பா அம்மான்னு சொன்னால் நமக்கு என்ன தோணும்? அம்மான்னு சொன்னால் கூட ஏற்றுக்குவீங்க, அப்பான்னு சொன்னால் பயந்துருவோம். யார்ரா நீ, ஏன்டா என்னை அப்பாங்கிறேன்னு சொல்லுவோம், அப்படி தானே? எல்லாரெல்லாம் அவர் அப்பான்னு சொல்ல முடியாது. இயேசு யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரோ அவங்க தான் அப்பான்னு சொல்ல முடியும். அதனால தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி உடலை கிழித்து இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவரை அப்பான்னு கூப்பிட அவர் அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை தான். அதனால அதிகாரமுடையவர்களாக துணிவோடு சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன்.
எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்தை கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு நிமிஷம் கண்ண மூடி. இவ்வளோ நேரம் நமக்காக ஜெபிச்சிருப்பீங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி. இன்னைக்கு தியானத்துக்கு வந்த, அடுத்த 2 நாட்களுக்கு தியானத்துக்கு வரப்போகிற எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. கஷ்டம் இல்லாதவர்கள், துன்பம் இல்லாதவர்கள், துயரம் இல்லாதவர்கள், பாரங்கள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. இந்த 3 நாட்களில் தெய்வீக சமாதானத்தை அவங்க அனுபவிக்கணும்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் நான் இன்னைக்கு சமாதானம் சொல்வேனோ, ஆண்டவரே உமது தெய்வீக சமாதானத்தினால அவங்கள நிரப்புங்கன்னு கேளுங்க. ஒருத்தர் கூட வெறும் கையாக போகக்கூடாது. வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெறும் கையாக போகக்கூடாது. நான் யாருக்கெல்லாம் சமாதானம் சொல்கிறேன்னு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறது காட்டில அவங்கள 100 மடங்கு ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. நிரம்பட்டும். எல்லாரும் சமாதானத்தில் நிரம்பட்டும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். வீட்டில் சமாதானம் இறங்கி வரட்டும். ஆண்டவர் இன்று இரவே அவர்கள் குடும்பங்களையும் இல்லங்களையும் தொழில்களையும் சந்திக்கட்டும். அவர்கள் உறவுகளை சீர்படுத்தட்டும். சந்தோஷமும் சமாதானமும் பெருக்கெடுத்து ஓடட்டும். இதே பெருந்தன்மையோடு ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஆசையுடனும் ஜபத்துடனும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றோர் நம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அவரோடு இணைவதற்கும் தான் வந்திருக்கிறோம். அதனால் தயவு செய்து இந்த திருவிருந்தை வாங்க முன் வருகிற பொழுது பயத்தோடும் பக்தியோடும், இது இயேசுவின் உடல் இயேசுவின் இரத்தம் என்ற உணர்வோடும் இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதை பக்தியாக ஏற்றுக்கொள்வதற்கு முழங்காலில் இருக்கணுனாலும் இருங்க, படுத்து உருளணுனாலும் உருளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறது மாதிரி இந்த திவ்ய நற்கரணையில் நான் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்க என் உள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்க என் உள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே.
இந்த பாசமே ஏழை என்னிடமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே. எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே. வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. கண்களை மூடி இதயத்தில் எழுந்து வந்திருக்கிற நற்கருணை நாதரை ஆராதிப்போம். பல நேரங்களில் கதிர் பாத்திரத்தில் இயேசுவை பார்க்கும் பொழுது வருகிற பக்தி நம்முடைய நாவில் இயேசுவை பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் மறந்து விடுகிறோம். அதே இயேசுதான் கதிர் பாத்திரத்தில் மகிமையாய் நம்மை தேடி வருகிற அதே இயேசுதான் இதோ இந்த திருவிருந்திலும் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவரை பாருங்க. அவர் உங்கள் இதயத்தில் வீற்றிருக்கிறதை உற்று நோக்கி பாருங்க. உங்களை தேடி வந்திருக்கிறவரை பாருங்க. எந்த மன்னர் உம்மை போல் பொங்கும் அன்பினார், எந்த மன்னர் உம்மை போல் பொங்கும் அன்பினார் வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவார். ஆமா, விண்ணகத்தை படைத்த தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்தவர். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் பரலோகத்தை விட்டு மனிதராய் இந்த பூமியில் இறங்கி வரும் பொழுது பரலோக மகிமைகளை அவர் பற்றி கொள்ள வேண்டியதாக அவர் நினைக்கல. எப்படியாவது உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது உங்களையும் என்னையும் தந்தையோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக புனிதனாயிருந்தவர் மனிதனாய் மாறினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முந்தி நம்ம விசுவாச பிரமாணத்தில் பாடுவோம், மனிதனை புனிதனாய் ஆக்கிடவே புனிதனாம் கடவுள் மனிதரானார். உங்களையும் என்னையும் பிதாவாகிய சர்வேஸ்வரனோடு ஒப்புரவாக்கவே ஆண்டவர் சகல பாவங்களையும் சாபங்களையும் அவர் மீது சுமந்து கொண்டார். இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு திவ்ய நற்கருணை வாங்க தகுதி இருக்குன்னு சொல்லிட முடியுமா? நமக்கு யாருக்குமே அவருடைய உடலை உட்கொள்வதற்கோ அவருடைய ரத்தத்தை குடிப்பதற்கோ தகுதி இல்லை. எனினும் நம்மீது பேரிரக்கம் கொண்டு உங்களையும் என்னையும் சந்திக்க நம்மோடு தங்கிட அவர் இறங்கி வந்திருக்கிறார்.
அன்னைக்கு சக்கிய கிட்ட சொன்ன மாதிரியே ஆண்டவர் சொல்றார், நம்ம பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆமா, அவர் நம்மோடு வருகிறார். நீங்க போற இடத்துலலாம் ஒரு கதிர் பாத்திரத்துல இயேசுவை சுமந்துட்டு போற மாதிரி உங்க இதயத்துல இயேசுவை சுமந்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போறீங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? முதல்ல ஒரு தாய் மரியா இயேசுவை கருவில் சுமந்து எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த இல்லம் முழுவதும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பியது. அந்த வீட்டில் இருந்த எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்பட்டார். அவர் கருவில் இருக்கும் குழந்தையும் பேரு வகையால் துள்ளிற்று. அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். அன்னை மரியாள் இயேசுவை சுமந்து சென்ற பிரசன்னம். இன்னைக்கு அதே போன்ற ஒரு பிரசன்னத்தை நீங்கள் உங்கள் இல்லத்துக்கு எடுத்து செல்கிறீர்கள். இதை மறந்துடாதீங்க. ஒரு சில பேருக்கு கோயிலேருந்து வெளியில போறதுக்குள்ளேயே இந்த காரியம் மறந்துடும். என் கூட இயேசு வராருன்றதே என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். நற்கருணை நாதர் பிரசன்னம் ஏதோ நற்கருணை பேழையில மட்டுமில்ல, எனக்குள்ள இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். கண்களை மூடி இதயத்தில் எழுந்திருக்கிற ஆண்டவரை பாருங்க, உற்று நோக்கி பாருங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உன்னை விட ஏதும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உன்னை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உன்னை விட ஏதும் இல்ல. விழுந்தாளில் இருந்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அவர் உற்று நோக்கி பாருங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உன்னை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே,
என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட வாங்கன்னு கேளுங்க. வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, கூட வாங்க. நான் தொழில் செய்கிற இடத்துக்கு வரேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, கூட வாங்க. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் வரேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இறங்கி வாங்க. என் குடும்பத்துக்கு சௌக்கியத்தை கொடுக்க, ஆரோக்கியத்தை கொடுக்க இறங்கி வரேன்னு சொன்னீங்களே, இறங்கி வாங்க. நீங்க பொய் சொல்ற கடவுள் இல்லை. நான் வந்திருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னீங்களே. உலகம் முடியும் வரைக்கும் நான் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களே. நான் தனியா போக மாட்டேன். நீங்க என்ன ஆசீர்வதிக்கலன்னா நான் எழும்பி போக மாட்டேன். என் கூட வாங்க, என் கூட வாங்க, என் கூட வாங்க. கேளுங்க கேளுங்க. கேட்டா அவர் ஏன் வரமாட்டேன்னு சொல்ல போறார்? தன் பிள்ளை கூப்பிட்டா ஏன் அவர் போகாம இருக்க போறார்? கூப்பிடுங்க, என் வீட்டுக்கு வாங்க. உங்க வீடு இல்லையா? வாங்க. நீங்க தானே என் வீட்டுக்கு ராஜா, வாங்க. பார்த்துக்கங்க. என்னால இனி போராட முடியாது, என்னால இனி அழ முடியாது, இன்னால இனிமேல் அவஸ்தைப்பட முடியாது. இந்த நோய் எனக்கு ஐயோ என்னால சுமக்க முடியாது. நீங்க வாங்க. திராணிக்கு மேல சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டேன்னு சொன்னீங்களே, வாங்க. தாங்கிட பலனை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, கொடுங்க. தப்பி செல்றதுக்கு வழியை தருவேன்னு சொன்னீங்களே, தாங்க. இறங்கி வாங்க, என் கூட வாங்க. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. என் வீட்லயோ நாட்டிலையும் நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. இது ஆண்டவர் உங்கள் இல்லங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். சீரில்லாத உறவுகளை அவர் சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமா, அவர் சொல்றாரு, எங்கெல்லாம் காயம் மிகுதியா இருக்குதோ நான் காயங்களை ஆற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எங்கெல்லாம் நோவாய் இருக்கிறதோ அங்கே நோவுகளை நீக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கெல்லாம் பலவீனமாய் இருந்ததோ அதையெல்லாம் உனக்கு பலமாய் மாற்றுகிறேன். நான் உன் கூட இருக்கிறேன்றது நம்புவியான்னு கேட்கிறேன். சொல்லுங்களேன். நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்க நம்புறேன். வாங்க. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. இப்பொழுது நற்கருணை பிரசன்னம் உங்களோடு வரப்போகிறது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், விவிலியம் இல்லாத இடத்துல நற்கருணைக்கு வேலை இல்லை. விவிலியம் தான் நற்கருணையை மாறும். வசனம் அப்படிதான் சொல்லுது. வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே
அப்ப வார்த்தையே இல்லைன்னா அவர் மனு உருவாக முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பைபிள் வாசிப்பேன், என் கூட வாங்க, எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதே எண்ணத்தோட இதே ஏக்கத்தோட ஆண்டவர் வரணும், நம்மளுடைய விசுவாசம் பெருகணும் அப்படி சொல்லி மாண்புயர் கீதம் பாடி அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. வினாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. கொண்டாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்த மகிழ அருள் நீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா.
நீங்க போதும் ஏசையா உங்க சமூகம் எனக்கையா நீங்க போதும் ஏசையா உங்க சமூகம் எனக்கையா உங்க சமூகம் எனக்கையா. ஒரு நிமிஷம் உட்காருங்க. இவ்வளோ நேரம் ஆவலா ஆர்வமாக காத்திருந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் நம்மோடு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அவ்வளோதானா? விசுவசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நல்ல பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னாக்க, பல நேரங்களில் மனிதர்களுக்கு கைத்தட்டிடுறோம், மனிதர்களை பாராட்டிடுறோம். நேற்று பெஞ்ச முளைச்ச காலானா இருக்கிற எனக்கே வரவேற்று கைத்தட்டினீங்க. சில சமயங்கள் ஆண்டவருக்கு நம்ம கைத்தட்டுறதில்ல. ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லி வளர்த்த கரவொலி எழுப்புங்களேன். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். கடைசியா ஒரே ஒரு காரியம் மட்டும். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வராரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தெரியும், பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவருடைய அருளில் நாம் நிலைச்சு நிற்கிறதுக்கும் தடையாக இருக்கிறது எது? நம்மளுடைய பாவங்கள் இல்லையா? நிறைய காரியங்கள், அதில் ஒரு சில காரியங்களை குறித்து நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு தெரியுமா? எத்தனை மணிக்கு? ஆமாம் தெரியும்ல, வந்துடணும். 9 மணிக்கு தியானம் ஆரம்பிக்குதுன்னா 8:30 மணிக்கே வந்து அசம்பிள் ஆகிடணும். அப்படி தானே? தியேட்டருக்கெல்லாம் போனால் படம் பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடியே போய் உட்காரோம்ல. அதை காட்டிலும் பெரியவர் இங்கே வர இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுக்கதைகள் இல்லாத உண்மை மெய், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்னவர் இங்கே இருக்கிறார். அதனால கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தயாரிக்கணும். அதில் சிறப்பாக நாளைக்கு ஒரு சில காரியங்களை பற்றி பேசுவோம். ஆனால் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு வச்சிருக்கிற திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் செயல்படாமல் போகிறதுக்கு காரணமே நம்ம எடுத்த ஒரு சில தவறான முடிவுகள், நாம் செய்கிற ஒரு சில தவறான காரியங்கள், நம்ம வாயை விட்டு பேசுகிற தவறான வார்த்தைகள் இல்லையா? அப்போ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிம்பிளாக ஒரே வார்த்தையில் பாவம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆண்டவர் விருப்பமில்லாத செயல்கள் செய்யும் போது அது பாவம் ஆயிடுது. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அருள் அடையாளத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? கஷ்டமே இல்லை. அதுதான் இதில் அழகு. என்னன்னா, கஷ்டமானது எதையாவது செய்ய சொன்னால் உடனே செஞ்சிடறோம். மொட்டை அடிக்கிறது கஷ்டம், அடிக்க சொன்னால் அடிச்சிடுறோம். எப்படி? இங்கேருந்து இந்த திருப்பயணப்போ அந்த திருப்பயணப்போ, நடந்தே போ, 40 நாள் உபவாசம் இரு, காவி உடுத்திக்கோ, இதெல்லாம் கூட என்ன பண்ணிடுறோம்? சிம்பிள் பாவ சங்கீதனத்தை, பாவத்தை ஏற்றுக்கொன்றாரு. அது செய்ய தான் என்ன பண்ணுது? வலிக்குது. இது எங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நாமான் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறைவாக்கினர்கிட்ட போன உடனே அவர் என்ன சொல்வார்? போய் தண்ணியில், ஆமாம் அந்த தண்ணியில் முழுகு, சரியா போயிடுங்க. அவன் சொல்கிறான், நான் என்ன எதிர்பார்த்தேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், இறைவாக்கினர் வருவார், என் மேலே கையெல்லாம் ஆட்டி மந்திரம்லாம் சொல்லுவார், இதெல்லாம் ஆகும். இந்த ஆள் என்னன்னா போய் குளிச்சுட்டு, நான் குளிக்கலையா? எங்கள் ஊரில் நான் ஆறு இல்லையா? எங்கள் ஊரில் நான் தண்ணி இல்லையா? எங்களுக்கு குளிக்க தெரியாது. இந்த கதையெல்லாம் வேணாம். வேலைக்காரம்மா சொல்லுது, ஏன்பா கஷ்டமானதை சொன்னால் செய்கிறதுக்கு ரெடியாகிற, ஈஸியாக தானே சொல்லிக்கிறார். அவன் சொல்கிறான், போகிறான், குளிக்கிறான், அவனுடைய தொழுநோயெல்லாம் மாறி ஒரு சிறு குழந்தையை போல் அவனுடைய சிரமம் மாறியது. இதுதான் பாவசங்கீதனம். பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க. கிறிஸ்தவராக வாழ்கிறதும் பரிசுத்தமாக வாழ்கிறது பெரிய சிரமெல்லாம் கிடையாது. பைபிள் படிக்கணும், பைபிளில் இருக்கிறது நடக்கும்னு விசுவசிக்கணும். பாவம் இருந்தால் சாமியார்கிட்ட போய் தூக்கி போட்டு வந்துடணும். குப்பை அள்ளி போடுற மாதிரி வீட்டில் இருக்க குப்பையை சேர்த்து வச்சா வீடு நாருமா இல்லையா? வீட்டில் இருக்க குப்பையை தூக்கி போடுற மாதிரி உள்ளே இருக்க குப்பையை தூக்கி போடணும். அதுக்கு கிளீனிங் ஏஜென்ட் சாமியாருங்க நிறைய பேர் சாயந்தரம் வருவாங்க. சரிதானா? சாமியாருங்க அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. தயவு செய்து எல்லா குப்பையும் தூக்கி போட்டுருங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க.
இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னமும் தேவ பயம் இருக்கு, இன்னமும் ஆண்டவர் மேலே விருப்பம் இருக்கு, இனியும் பரிசுத்தமாகணுன்ற ஆசை இருக்கு. இப்போ திருந்தலைன்னா நாளைக்கு திருந்துவோமா மாட்டோமான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால நல்ல தயாரிப்போடு வாங்க. நாளைக்கு சாமியார் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணிடணும்? பாவ சங்கீதனம் பண்ணிடுங்க. காலையில் சாமியார் யாராவது இருந்தாங்கனாலும் பாவ சங்கீதனம் பண்ணிடுங்க. சாயந்தரம் இருந்தாலும் பாவ சங்கீதனம் பண்ணிடுங்க. தயவு செய்து பாவ சங்கீதனம் பண்ணாமல் நாளைக்கு திருப்பலியில் நன்மை வாங்க கூடாது. இன்னும் சொல்லப்போனால் என்றைக்குமே சாவான பாவம் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? நன்மை வாங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த புரிஞ்சுக்கணும். பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, இது இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம் என்று உணராமல் இதில் பங்கு கொள்கிறவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுகிறார்கள். அப்போ யாரெல்லாம் சாவான பாவத்தோட நன்மை வாங்குகிறோமோ கோயிலுக்கு வந்து சாபத்தை அள்ளிட்டு போகிற மாதிரி அது மாதிரி இல்லை. அதுதான் கோயிலுக்கு வந்தால் என்ன அள்ளிட்டு போகணும்? ஆசீர்வாதத்தை தான் அள்ளிட்டு போகணும். ஆனால் பாவத்தோட சாவான பாவத்தோட வந்துட்டு பாவ சங்கீதனம் பண்ணாமல் நன்மை வாங்கிட்டு போகிறது சாவையும் சாபத்தையும் நோயையும் அள்ளிக்கிட்டு போகிறது. இதனால தான் நிறைய பக்தி இருக்கிற பக்தி உள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவ நோய்வாய்ப்பட்டு எப்போ பார்த்தாலும் அவஸ்தைப்படுறதுக்கு காரணமே ஒழுங்காக பாவ சங்கீதனம் பண்ணாமல் தயாரிப்பு இல்லாமல் திவ்ய நற்கன் உட்கொள்றது. நாளைக்கு அதுக்கான நாள், நாளைக்கு அதுக்கான நேரம். தயவு செய்து பாவ சங்கீதனை செய்யுங்க. பாவ சங்கீதனை செய்யாதவங்களுக்கு வீட்டில் சோறு கிடையாதுன்னு ரூலை போடுங்க. எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் யாரையாவது சாமியாரை பார்த்து செய்யணும். ஏன் தெரியுமா? நீங்கள் வயிற்றுக்கு சோறப்பட்டு ஆத்மாவை நரகத்துக்கு அனுப்புறதுக்கா? வயிற்றுக்கு சோறப்பட்டு இந்த ஆளை நரகத்துக்கு அனுப்பணுமா? சொல்லுங்கள். கூடாது இல்லையா? உங்கள் பிள்ளை வந்து அழிஞ்சு போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணி குட்டிக்கரணை போட்டாது மேலே கீழே குதிச்சாவது என்ன பண்ணணும்? பரிசுத்தத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாவ சங்கீதனம் செய்யும்படி தீர்மானம் பண்ணுங்கள். நான் கணக்கு எடுப்பேன். 2000 குடும்பம் குறைஞ்சது 4000 பேராவது நாளைக்கு என்ன பண்ணணும்? பாவ சங்கீதனம் பண்ணலை முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவேன். சரிதானா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுவும் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமலாம் இருக்குது. இன்றைக்கி நைட் நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் உங்கள் கூடவே இருக்கும். உங்களுக்காக ஜபித்து கொண்டே இருக்கிறேன். சரியா? தயாரிப்போடு அது எனக்கு சிக்னல் முடியுன்னு வேற ஒன்றும் இல்லை. தயாரிப்போடு வாங்க. நல்ல பாவ சங்கீதனம் நாளை தினம் செய்வோம். சரியா? எழுந்து நின்று தேவதாய்க்கு ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ பன்னிரு வயதில் ஆலயத்தில் அந்த அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அந்த அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கள்வனை போ கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ